இன்றைய சிந்தனைக்கு வரலாமா? தினம் நாம் பொருளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பொருளைனாக்கா பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆவலில் பயணித்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்கிறது கிடையாது. கவர்மெண்ட்டு பார்த்து உனக்கு ரிட்டையர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் சரின்னு நிற்கிறோம். ஆனால் அப்பையும் கூட வேறு ஏதாவது வேலைகளை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆசைங்கிறது விடுறதே கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து நம்மளுடைய தேவைகளை நாம் பெருக்கி கொண்டே போய்கிட்டுருக்கோம். சரி, இந்த மாதிரி பெருக்கிறதுனால ஏதாவது லாபமா? அலைச்சல் தான். மனம் நிற்க மாட்டேங்குது. அந்த ஒரு ஸ்டேஜில் சரி போதும் அப்படின்னு நினைப்பது கிடையாது. பெரும்பாலும் எல்லாருமே தான் அதே மாதிரி பயணத்தில் தான் பயணித்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் சரி, புதைச்சா 6 அடி நிலம், புதைக்கலன்னா ஒரு பிடி சாம்பல், அவ்வளோதான். உயிர் பிரிந்து விட்டால் நம்மளுடைய பேர் கூட இருக்காது. அதுக்கு வைக்கிற பேரே வேறு. ஆனால் அந்த உண்மைகள் எல்லாம் சுளீரென நம் முகத்தில் அடித்தால் கூட நம்மளுடைய அந்த ஓட்டம் நிற்கிறதில்ல. பயணம் அப்படின்ற இல்லையா, அது நிற்கிறது கிடையாது. சரி, என்ன தான் இதுக்கு வழி? ஏன் நம்ம நிறுத்தணுமா அப்படின்னா நிறுத்தலாம், தப்பே கிடையாது. தேவையானவை நமக்கு இருக்குன்னா போதும் நினைக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது யாருக்குமே வராது. அதனால் என்ன பண்ணுறோம்? பணத்துக்கு பின்னால் ஓடிட்டுருக்கோம். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கடைசியில் எதுவுமே நம்மால் எடுத்து செல்ல முடியாது. காதருந்த ஊசியும் வாராது கான் கடைக்கண் வழிக்கே. அதுதான் உண்மை. பட்டவர்த்தனமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சும் இதை நாம் நிறுத்துவது கிடையாது. இதை மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நம்மள மாதிரியே ஓடிட்டு ஒரு நாள் சலித்து போயிடுது. டெய்லி வெளியில் நம்ம போகணுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வாட்ச் கட்டிட்டு போவோம், கடிகாரத்தை போட்டு போவோம். அவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து மாட்டும் போது அவருக்கு கையில் பார்த்தோன்னே என்னடா இது, போ என்ன கடிகாரமே, நீ என்ன மாதிரி ஓடிக்கிட்டே கிடக்குற அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் ஓடுறேன், குழந்த பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு, நீ எதுக்கு இப்படி ஓடிட்டே கிடக்குற அப்படிங்கிறார். அது சிரிக்குது. ஏன்பா என்ன அப்படி கேட்குற? நான் நிற்க முடியுமா? யாருக்காகவும் என்னால் நிற்க முடியாது. தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 2 நிமிஷம் நீ லேட்டாக வர்றாங்கிறதுக்காக நான் நிறுத்தி வைக்க முடியாது காலத்தை. அது போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுது. அது கேட்குது அவர்கிட்ட. சரிப்பா, நீ ஏன் என்னை இந்த கேள்வி கேட்ட? ஏன் ஓடுறேன்னு கேட்டில்ல? சரி, நான் ஓடுறதே இருக்கட்டும், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் நின்றுட்டா நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குது. கடிகாரமே, நீ நின்று போனால் நான் என்ன செய்வேன்? ஒன்று தூக்கி போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது உடனே என்ன சொல்லுது, இப்போ தெரியுதா? காலம் என்ற நான் கடிகாரமாக உன்கிட்ட இருக்கேன். அதை பார்த்து தான் நம்ம பயணத்தை நீ நடத்திக்கிட்டு இருக்க. நான் இப்போ நின்றுட்டேன்னா நீ என்ன சொல்கிற? உன்னை தூக்கி வீசிடுவேன்னு சொல்கிற. அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ ஓடிக்கொண்டே இருந்தால் ஒழிய மக்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள். உன்னையும் சமுதாயத்தை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, தூங்கும்போது கூட விழிப்புணர்வோடு காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம உயிரோடு இருக்கும்னு தெரியுமா, இல்லைனாக்கா தூக்கி போட்டுருவாங்களாம். அதனால் என்ன சொல்கிறாங்க, எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த விழிப்புணர்வு காலத்தின் கைகளில் இருக்கிறது. அந்த கால ஓட்டம் போல் நாமும் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். பயணமே இல்லைன்னு சொன்னால் நம்மளை சமுதாயமானது தூக்கி வீசிடும் அப்படிங்கிற உண்மையை அந்த கடிகாரம் அவனுக்கு சொல்லிச்சோ இல்லையோ, அது நமக்கும் தான் பொருந்துகிறது. நாமும் பயணிப்போம். ஆசைகளுக்காக அல்ல, முடங்கி விடாமல் இருப்பதற்காக நம் பயணம் தொடர வேண்டும். அது நல்ல வகையில் அமைய வேண்டும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை. நன்றி. நாளை அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.